ஜெய் சாயிராம். மிகப்பெரிய அதிசயங்கள் நடப்பதற்கு முன்பு சிறு சிறு தடங்கல்கள் வந்து கொண்டே இருப்பது சாதாரணமான விஷயம்தான். தடங்கல்கள் வந்தால் எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாமே முடிந்துவிட்டது என்று தளர்ந்து போய் நம் முயற்சியை நிறுத்திவிடாமல் இருக்கலாம். ஒரு நாள் எல்லா தடங்கல்களும் விலகி எதுவெல்லாம் நம்மை விட்டு சென்றதோ, அதுவெல்லாம் நமக்கு கிடைக்காமல் இருந்ததோ, அதுவெல்லாம் தானாகவே நம்மை தேடி ஒட்டு மொத்தமாக வந்து ஒட்டிக்கொள்ளும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை ஒரு அதிசயத்தில் நான் முடித்து வைக்கப் போகிறேன். உனக்கு அந்த அதிசயம் நிகழப் போகிறது. ஆம் என் பிரியமே, மிகப்பெரிய அதிசயமும் அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் கனிந்து இருக்கிறது. உன்னிடம் அதை சேர்ப்பதற்காக உன்னப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு தேவையானது, நீ எதையெல்லாம் என்னிடம் விரும்பி கேட்டாயோ அது உனக்கு நிச்சயமாக கைகூடி வரப்போகிறது. உன் தீராத பிரச்சனைக்கு நானே உனக்கு சரியான முடிவை கொடுக்கப் போகிறேன். வாழ்வில் சில கடுமையான சூழ்நிலைகளை கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிரியமே. சில கடுமையான சூழ்நிலைகளை கடந்து செல்ல கற்றுக்கொண்டாலே போதும். மன வலிமை அதிகமாகவே அதற்கு தேவைதான் படும். மன வலிமை, அதற்கு தேவைப்படும் மன வலிமையை நீ பெற்றுக்கொண்டு அதை கடந்து வந்தாலே போதும். மிகப்பெரிய மாறுதல் உன் வாழ்வில் நடக்கும், நிச்சயமாக நிகழும். உன்னுடைய மனதிற்குள் சோர்வுகளும் பலவீனங்களும் நுழைந்து விடாமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. நுழைந்து விடாமல் பார்த்துக்கொள். அப்பொழுதுதான் எந்த சூழ்நிலைகளும் உனக்கை எதுவுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடந்தால் மட்டுமே சந்தோஷமாக இருப்பதற்கும் அதற்கு இறைவன்தான் காரணம் என்றும் நம்பிவிடாதே. பிடிக்காத விஷயங்கள் நடந்துவிட்டால் அதை விதி என்று நொந்தும் கொள்ளாதே. ஆனால் அனைத்திற்கும் நீதான் காரணம் என்பதை மட்டும் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மறந்துவிடாதே என் பிரியமே. எது நடந்தாலும் அது உன்னால் தான் நடக்கிறது என்பதை மட்டும் தீர்க்கமாக புரிந்து நடந்து கொள் என் நண்ப பிரியமே. என் நண்ப பிரியமே, எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ துவண்டு போயிருந்தாலும், பிரச்சனைகளால் துவண்டு போயிருக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை முதலில் நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி நீ தேடி கண்டுபிடித்தாலே போதும், பிரச்சனையிலிருந்து மிக சுலபமாக வெளியே உன்னால் வந்துவிட முடியும். வாழ்க்கையில் பிரச்சனைகளால் துவண்டு போகும் பொழுது எப்படி சுதாரிப்பாக செயல்பட வேண்டும், எப்படி உன் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்பு ஒரு காலத்தில் ஒரு சுட்டெரிக்கும் பாலைவனத்தின் நடுவில் ஒரு பலவீனமான சிறிய குருவி வந்து வசித்து வந்தது. பாலைவனத்தில் வெப்பம் தாங்க முடியாததாக இருந்தது. மணல் எரிந்து கொண்டிருந்தது. அந்த பாலைவன நிலத்தில் வாழ்க்கை கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத வாழ்க்கையாகத்தான் இருந்தது. குருவியின் இறகுகள் உதிர்ந்தும் விட்டது, இறக்கைகள் வலிமையற்றும் விட்டன. அந்த குருவியால் பறக்கக்கூட முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் உணவு, தண்ணீரை தேடி தேடி அலைந்தது குருவி. ஆனால் எதையுமே அதனால் காணவும் முடியவில்லை. நாட்கள் தனிமையால் நிறைந்து இருந்தது குருவிக்கு. இரவுகள் பயத்தால் நிறைந்திருந்தது. சில சமயங்களில் வாழ்க்கையில் வலி மட்டுமே இருக்கிறது என்று நினைத்தது அந்த குருவி. இறைவன் ஏன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றும் சிந்தனை செய்தது சில நேரம் அந்த குருவி. ஒரு மதிய வேளையில் ஒரு பாறையின் சிறிய நிழலின் கீழ் பலவீனமாக அமர்ந்திருந்த பொழுது
தூரத்தில் ஒரு உருவம் மெதுவாக நடந்து செல்வதை கண்டது குருவி. அருகில் வந்ததும் அது ஒரு துறவி என்பதை உணர்ந்து கொண்டது குருவி. பயணம் செய்ததால் சோர்வாக தெரிந்தார் துறவி. ஆனால் அவர் கண்களில் அமைதி இருந்தது. குருவி தன்னுடைய பலத்தையெல்லாம் திரட்டி நடுங்கும் குரலில், துறவி, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டது. துறவி நின்று குருவியை நோக்கி நடந்தார். பறவையை கண்டதும் கண்கள் மென்மையானது துறவிக்கு. குருவி துன்பத்தை கண்டு இதயம் உருகியது துறவிக்கு. புன்னகையோடு அவர், நான் என் குருவை சந்திக்கப் போகிறேன். அவர் இந்த பாலைவனத்தின் மறுபக்கத்தில் வசிக்கிறார். அவர் மிகுந்த ஞானமுடையவர். ஆனால் நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த துறவி குருவியை பார்த்து கேட்டார். எப்படி இவ்வளவு பரிதாபகரமான நிலையை அடைந்தாய் என்று சொல்லு என்று கேட்டார். சோகமான குரலில் குருவி பதிலளித்தது, நான் எனது விதியால் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் வாழ்வு தாங்க முடியாததாகிவிட்டது. நான் பலவீனமாக இருக்கிறேன். என்னால் பறக்க முடியாது. எனக்கு உணவுமில்லை, தண்ணீருமில்லை, வீடுமில்லை. என் துன்பம் எப்பொழுது முடியும் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டதும் துறவி ஒரு கணம் நின்று மெதுவாக, நான் திரும்பி வரும் பொழுது என்னுடைய குரு துறவியிடம் கேட்டுவிட்டு உனக்கு நான் சொல்கிறேன் என்று கூறினார் அந்த துறவி. குருவியும் தலையை தாழ்த்தி உங்களுக்காக காத்திருப்பேன் என்று கூறியது. பிறகு துறவி மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தார். அவர் தனது குருவின் குடிசையை அடைந்ததும் அவரை வணங்கி எல்லாவற்றையும் அவரிடம் கூறினார். ஐயா, வழியில் நான் மிகுந்த துயரத்தில் வாழும் ஒரு குருவியை சந்தித்தேன் என்று கூறினார். அதன் துயரம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று என்னிடம் கேட்டது அந்த குருவி. தயவு செய்து எனக்கு பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டார் துறவி. குரு கண்களை மூடி அமைதியாக யோசித்தார். சிறிது நேரம் கழித்து அவர் கண்களை திறந்து, 10 வருடங்களுக்கு அந்த குருவியின் வாழ்க்கையில் துன்பங்கள் எழுதப்பட்டுள்ளன என்றார். இதை கேட்டதும் சீடரின் இதயம் சோகத்தில் மூழ்கியது. ஐயா, 10 வருடங்களா? இதை நான் சொன்னால் அந்த குருவி முற்றிலும் உடைந்துவிடும். இன்னும் 10 நாட்கள் கூட தாங்கும் சக்தி அதனிடம் இல்லை. பிறகு எப்படி அது இன்னும் 10 வருடங்கள் தாங்கும் குருவே என்று கேட்டார் துறவி. குரு தனது சீடனின் தோளில் கை வைத்து அமைதியாக, ஆம், அதனுடைய விதி அப்படித்தான். ஆனால் ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்றால், பசியாக இருந்தாலும், தாகமாக இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும், தனிமையாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த குருவி தன் இதயத்தால் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று குருவிடம் சொல். நன்றி உணர்வு அந்த குருவியை துக்கத்தில் ஆழமாக மூழ்காமல் பாதுகாக்கும் என்று கூறினார். திரும்பி வரும் வழியில் குருவி தனக்காக ஆர்வத்தோடு காத்திருப்பதை துறவி கண்டார். அதை பார்த்ததும் குருவியின் கண்கள் பிரகாசித்தன. குருவி, துறவி, உங்கள் குரு என்னை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்டது. சீடர் தயங்கினார். ஆனால் மெதுவாக சொன்னார், உனக்கு இன்னும் 10 வருட துன்பம் காத்திருக்கிறது என்று கூறினார். இதை கேட்டதும் குருவி உறைந்து போய் நின்றது. சிறிய உடல் நடுங்க ஆரம்பித்தது. கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. இன்னும் 10 வருடங்களா என்று ஆச்சரியத்தோடு பார்த்தது. இன்னும் 10 நாட்கள் கூட என்னால் வாழ முடியாது என்று சொன்னது. உடனே துறவி மண்டியிட்டு, குருவியே, நம்பிக்கை இழக்காதே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன நடந்தாலும் இறைவனுக்கு முழு மனதோடு நன்றி கூறு. அதை உண்மையை முழு மனதோடு சொல்லு. எல்லாவற்றுக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறு என்று குருவியிடம் சிறிது நேரம் சொன்னார் துறவி. குருவியும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. பின்னர், எனக்கு எப்படி உதவும் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னது. அன்று முதல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்றி சொல்ல துவங்கியது. பாலைவனத்தில் பலவீனமாக உணர்ந்த பொழுது எல்லாவற்றுக்கும் நன்றி என்று சொன்னது. சூடான மணலுக்கும் நன்றி என்று குருவி கூறியது. குடிக்க தண்ணீர் இல்லாத பொழுதும் நன்றி இறைவா என்று சொன்னது. குருவியின் இறகுகள் உதிர்ந்தது.
உடல் மெலிந்த போதும் இன்னும் எல்லாவற்றுக்கும் நன்றி என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தது. நாட்கள் கடந்தது. மெதுவாக ஏதோ மாறத் துவங்கியது. மெதுவாக குருவியின் இறகுகள் மீண்டும் வளரத் துவங்கியது. இறக்கைகளில் புதிய சக்தியை உணர்ந்தது குருவி. ஒரு நாள் வானம் கரு மேகங்களால் நிரம்பியது. பலத்த காற்று வீசியது. பலத்த மழையும் பெய்தது. பாலைவனம் பச்சை தாவரங்களால் பூத்தது. ஓரிடத்தில் தண்ணீர் தேங்கி ஒரு குளத்தை உருவாக்கியது. குருவி தண்ணீரை குடித்தது. விதைகளை தின்றது. உயிர் தன் உடலுக்கு திரும்புவதைப் போல் உணர்ந்தது. இறக்கைகளை விரித்தது. மகிழ்ச்சிக்காக குருவியால் மீண்டும் பறக்க முடிந்தது. சில வாரங்களுக்குப் பிறகு அந்த துறவி அதே பாலைவனத்தின் வழியாக திரும்பினார். அவருக்கு ஆச்சரியம். சிட்டுக்குருவி காற்றில் மகிழ்ச்சியோடு பறப்பதை பார்த்தார். பசுமை வாழ்க்கை மகிழ்ச்சியால் சூழப்பட்டிருந்தது. துறவி தனது குருவிடம் விரைந்து சென்று, ஐயா, குருவிக்கு இன்னும் 10 ஆண்டுகள் துன்பம் இருப்பதாக நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். ஆனால் ஒரு சில வாரங்களில் குருவியின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார். குரு மெதுவாக சிரித்துக்கொண்டே, ஆம், குருவியின் விதியில் 10 வருட துக்கம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் குருவி விதியை மாற்றியிருக்கிறது. தூய்மையான இதயத்தோடு எல்லாவற்றுக்கும் நன்றி இறைவா என்று ஒருவர் உண்மையிலேயே கூறும் பொழுது அது அனைத்து கர்மாவையும் எரித்துவிடும் என்று கூறினார். குருவி துறவியின் கதை நம் சொந்த வாழ்க்கையின் கண்ணாடி. எல்லாம் வறண்டதாகவும் வெறுமையாகவும் நம்பிக்கையற்றதாகவும் உணரும் பொழுது ஒவ்வொருவரும் கஷ்டங்களை கடந்து செல்கிறோம். பாலைவனத்தைப் போலவே நம் வலிமையையோ நம்பிக்கையையோ அல்லது தொடர்ந்து முன்னேறும் விருப்பத்தையோ கூட இழக்க நேரிடும். இது போன்ற சமயங்களில் குருவியைப் போல அடிக்கடி நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு துன்பம்? இந்த துன்பம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கேட்கிறோம். குருவிக்கு குரு சொன்ன செய்தி நம் எல்லோருக்குமே ஒரு ஆழமான உண்மையை எடுத்து செல்கிறது. நன்றி உணர்வு. அமைதியாக மீண்டும் மீண்டும் நன்றி உணர்வோடு நடப்பது அனைத்திற்கும் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால், பிரபஞ்சத்திடம் நன்றியோடு இருந்தால், நாம் எதிர்நோக்கி அந்த கஷ்டமே நமக்கு சந்தோஷமாக மாறும் சூழ்நிலை சாதகமாக நமக்கு நடைபெறும். இதுவே இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் உண்மை. எது வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம் வாழ்வைக்கான மாற்றம் நிச்சயமாக நமக்கான மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் துன்பத்தையும் வலியையும் நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியை மட்டும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொண்டு நன்றியோடு இருக்கலாம். அனைத்திற்கும் நன்றியோடு இருக்கலாம். அப்பொழுது சாதகமான சூழ்நிலை உனக்கு சாதகமாகவே நடைபெறும். வெற்றியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிரியமே, மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பு உன்னிடத்திலேயே இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அதுதான் உன்னை வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன்னோடு உனக்காக உன்னப்பா இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே வேண்டாம். ஆம் என் பிரியமே, எதற்குமே கவலையோ வேதனையோ வேண்டவே வேண்டாம். சந்தோஷமாக மனதை வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் சோகம் விளைவதற்கு உன்னுடைய அறியாமையை தவிர வேறு எதுவும் காரணமாக இருக்காது என்பதை தெரிந்து கொள். அறியாமையை அழிக்க முயற்சிக்காமல் இருப்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய இயலாமை என்பதை புரிந்து கொள். எந்த சூழலிலும் ஒழுக்கத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கும் விதி உன்னுடைய ஒழுக்கத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்.
எதற்காகவும் யாருக்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுக்க நினைக்காதே. எதற்காகவும் உழைக்காமல் ஓய்ந்திருக்காதே. சந்தோஷமும் உழைப்பும் தான் உன்னுடைய வாழ்வை மிக பிரகாசமாக கொண்டு போய் சேர்க்கும். நான் உன்னை அனைத்திற்கும் சமமாக உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கப் போகிறேன். உன் வாழ்வில் நல்லது நடக்கத் துவங்கும் நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இத்தனை நாள் உன்னுடைய போராட்டத்திற்கும் உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் தரும் நேரமாக இனி வரும் நாட்கள் அமையப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கப் போகிறது. நான் கூறியது போல், நான் உனக்கு வாக்கு அளித்தது போல்தான் நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பம்தான். உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு பதில், ஒரு நீதி கிடைக்கப் போகிறது. உன் போராட்டம் ஜெயிக்கப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். கஷ்டப்பட்ட காலத்திலெல்லாம் தைரியமாக இருந்த என் குழந்தை, இப்பொழுது உனக்கான இஷ்டகாலம் வரும் பொழுது வேதனையில் துவண்டு கொண்டிருக்காதே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன். நீ இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் நான் சேர்க்கப் போகிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக உணர்வாய். நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வெளியில் நான் உன் சாய் தேவா செயல்படத் துவங்குவேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் 1 அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்று அந்த தருணத்தில் நான் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை உருவாகும். அதை கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய் உன்னிடத்தில் நான் இருந்து உனக்கு அனைத்து தெம்பையும் தந்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை? ஆம் என் குழந்தையே, நீ விரும்பியது அனைத்தையுமே உன்னிடம் சேர்க்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் அதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டேன். இதோ உனக்கான நேரம். சரியான நேரத்தில் நீ வேண்டியது, விருப்பப்பட்டது, பிரார்த்தனையாக என்னிடம் வைத்தது அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் கொடுப்பதைத் தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயி தேவாவிற்கு? என் வாழ்க்கை இருளில் இருக்கிறதே என்று கவலைப்பட்ட என் பிள்ளைக்கு பிரகாசமான ஒளியை காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ காத்திருந்தது எல்லாமே போதும். உனக்கு வேண்டியதை உடனே உனக்கு கிடைக்கும்படி நான் என்னுடைய முடிவை மாற்றிவிட்டேன். அதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்துவிட்டேன். நீ என்னிடம் கேட்பது உனக்கு அப்படியே கிடைக்கும். எது கேட்கிறாயோ அது அப்படியே உனக்கு கிடைத்துவிடும். நான் சொன்னது போல் உன் வாழ்வில் எல்லாமே நடக்கப் போகிறது. நான் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் கடைசி நாள் வந்துவிட்டது. உன் எல்லா கஷ்டங்களையும் களைத்துவிட்டு மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பும் நாளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகிறது. இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சுபமாகவும் சுகமாகவும் நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நிறைய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ நிச்சயமாக உணர்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று சுகமான தென்றலாய் தெரியும். அதே போல நான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான்
அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியாகவே எப்பொழுதும் இரு. நீ போகும் வழிகளில் சில முட்கள் இருக்கவே செய்யும். நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே. நான் உனக்கு கொடுக்க போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கன நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே, தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்து விட்டால், அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார்.
சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார், அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும். என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடம் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரை போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே எது வந்தாலும் அவ்வளவுதான். நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். ஒரு முறை ஒரு தந்தையிடம் மகன் தனக்கு ஏதேனும் ஒரு துன்பமோ அல்லது மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பான். அப்போது அவனது பிரச்சனையை கேட்ட பின் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்பாராம். அவனுக்கு சில நாட்களில் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமலே போய்விடும். அந்த மகனும் வளர்ந்தான். இப்படியே பிரச்சனை வரும் பொழுது தந்தையிடம் வந்து நிற்பதும், தந்தை இவ்வளவுதானா உன் பிரச்சனை, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுவதும் வாடிக்கையாகவே இருந்தது. தந்தைக்கும் வயதானது. அவரது மகன் தற்போதெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தையிடம் சிரித்துக்கொண்டே சொல்ல ஆரம்பித்தான். ஒரு நாள் மகன் தந்தையிடம் கேட்டான், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இவ்வளவுதானா, எல்லாம் சரியாகிவிடும் என்று இந்த பிரச்சனையை நீங்கள் சொன்னவுடன் அந்த பிரச்சனை மிக சுலபமாக முடிந்து விடுகிறதே, இது எப்படி என்று மகன் தந்தையிடம் கேட்டானாம். அந்த தந்தை சிரித்துக்கொண்டே சொன்னார், சில வருடங்களுக்கு முன்பாக பிரச்சனை என்று வந்தால் கண் கலங்கி வந்து என் முன்னால் நிற்பாய். நீ கலங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேண்டும் என்று உனக்கு தெரியாமல் இருக்கும். நான் இவ்வளவுதானா என்று கேட்டதும் உன் மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிந்தேவிடும் மிக சுலபமாக. இப்பொழுதெல்லாம் எவ்வளவு பெரிய போராட்டங்களை நீ சந்தித்தாலும், உன் முன் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதற்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயதிலிருந்து ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்தி பல பேர் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் நீ அப்படி வளரக்கூடாது என்பதற்காகத்தான் நீ கலங்கி வந்து என் முன் நின்னால் அவ்வளவுதானா, இது நிச்சயமாக சாதகமாகவே முடியும் என்று உன்னை சொல்லி சொல்லி நான் வளர்த்தேன் என்று கூறினாராம் அந்த தகப்பன். நாமும் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம் மனதிற்குள்ளேயே இவ்வளவுதானா நம் பிரச்சனை என்று கேட்டு பார்த்தால் நம் மனதிற்கே இது ஒரு பிரச்சனையே இல்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை நம் மனதே எடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எனவே ஒரு நிமிடம் இவ்வளவுதான் என்று நினைத்து பார்த்தால் எல்லாமே அவ்வளவே முடிந்துவிடும். அடுத்த கட்டத்தை தாண்டி சென்று கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருக்கலாம், போராடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை?
இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டாயல்லவா? இனி உன்னுடைய பிரார்த்தனை, நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை எல்லாமே முடிவுக்கு வரும். உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷம் நீ, என்னுடைய கண்ணான கண்மணி நீ. உன்னை என்னிடம் வரவழைத்து கொண்ட என்னுடைய பொக்கிஷம் நீ.